வணக்கம் நண்பர்களே. ஒடுக்கப்பட்ட மக்கள் குறித்து இதுவரை வந்த புத்தகங்களில் இன்று மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிற 4 புத்தகங்கள் இன்று நாம் நேர் சந்திக்கிற எழுத்து பதிப்பகத்தினுடைய இயக்குனர் திரு அலெக்ஸ் அவர்களால் பதிப்பிக்கப்பட்டுள்ளது. பஞ்சமி நில உரிமை என்கிற இந்த நூல் ஒரு மிகப்பெரிய வரலாற்று ஆவணமாகும். மறைக்கப்பட்ட வரலாற்று ஆவணம் என்று கூட சொல்லலாம். மிக அரிதான ஒரு ஆவணத்தை இவர் பதிப்பிச்சிருக்கிறார். செங்கல்பட்டு மாவட்ட பறையறின மக்களை பற்றிய குறிப்புகள். இரண்டாவது, பெருந்தலைவர் MC ராஜா அவனுடைய சிந்தனைகளை தொகுத்திருக்கிறார். மூன்றாவது, தலித் மக்களினுடைய கல்வியை குறித்த தலித் மக்களும் கல்வியும் என்கிற இந்த நூல். நான்காவதான நூல் தலித் விடுதலையும் திராவிடர் இயக்கம். இது இன்றைய திராவிட இயக்க ஆட்சி நடைபெறும் சூழலில், திராவிட இயக்கங்களே தமிழகத்தில் கோலோச்சி வரும் சூழலில் ஒரு மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தி இருக்கிற நூல். தொடர்ந்து 4 நூல்களுமே மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தியிருக்கிறது இன்றைய பதிப்புலகில், வாசிப்பு தளத்தில், சிந்தனை தளத்தில். அப்படிப்பட்ட அரும்பெரும் காரியத்தை செய்த எழுத்து பதிப்பகத்தினுடைய இயக்குனர் அலெக்ஸ் அவர்களை நேர்காண்பதில் பெருமகிழ்ச்சி. உங்களின் சார்பாக அவரிடம் சில கேள்விகள். வணக்கம். பொதுவா மதுரை சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மண் என்று கூறப்படுகிறது. பண்பாட்டு ரீதியில் தமிழகத்தின் தலைநகராக விளங்குகிறது. ஆனால் பிற இடத்திலிருந்து மதுரைக்கு குடிபெயர்ந்தவர்கள் அனைவருமே முன்னர் கொண்டிருந்த தமிழ் பற்றிலிருந்து விலகி அல்லது அதிலிருந்து அதை தள்ளி வைத்துவிட்டு கூட முழுக்க சாதி ரீதியான போராட்டத்திற்கு தயாராகிறார்கள். அதற்கான சூழலை இங்கு காண்கிறார்கள். அந்த வகையில் நீங்களும் தலித் ஆதார மையம் என்ற நிறுவனம் உருவாவதற்கு மிக முக்கியமான நபராக இருந்திருக்கிறீர்கள். அதிலிருந்து தொடர்ந்து நிறைய வேலைகள் நடந்திருக்கின்றன. அதற்கான சூழலையும் நீங்கள் செய்த பணிகளையும் கொஞ்சம் கூறுங்கள். வணக்கம். நான் புதுக்கோட்டை பகுதியை சேர்ந்தவன். மதுரையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இன்னொரு நாடா இருந்த ஒரு பகுதி. மதுரை எப்படி பாண்டிய நாடுன்னு சொல்றாங்களோ அதே மாதிரி புதுக்கோட்டை அப்படிங்கிறது தொண்டைமான் ஆண்ட ஒரு பகுதி. இந்தியாவோடு 1956 தான் சுதந்திரத்துக்கு பிறகுதான் இணைந்த ஒரு நாடா இருக்கக்கூடிய ஒரு பகுதி. தஞ்சை பகுதியில் பஞ்சமாக இருந்தபோது புதுக்கோட்டையிலேருந்து அரிசி நெல்லாம் ஏற்றுமதியானதா சொல்லக்கூடிய ஒரு பகுதி. இன்னைக்கு ஒரு நாடு அப்படின்னு சொல்றது உங்களுக்கு அதிர்ச்சியாக கூட இருக்கலாம். ஆனால் அது முழுக்க முழுக்க உண்மை. எப்படி ஒரு நாட்டுக்கான கொடி இருக்குமோ, நாணயம் இருக்குமோ, புவியியல் எல்லை இருக்குமோ, ஒரு பண்பாட்டு ரீதியான தனி கூறுகள் இருக்குமோ, எல்லாமே இருந்த ஒரு பகுதி புதுக்கோட்டை. இன்னைக்கு இந்தியா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இப்படி என்னுடைய பதில் அப்படிங்க உங்களுக்கு அதிர்வாக கூட இருக்கலாம். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அந்த பகுதியிலிருந்து 90களுடைய துவக்கத்தில், குறிப்பாக 1990 நான் மதுரைக்கு வந்தேன். நாங்கள் புதுக்கோட்டையில் இருக்கும் பொழுது கல்லூரி நாட்களில் எங்களுக்கு தமிழ் தேசியம் குறித்த வகுப்புகள் நடந்தது. அந்த அரசியலில் நாங்கள் ஈர்க்கப்பட்டோம். இடதுசாரி அரசியல் செய்திகள்லாம் எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு துவக்கமாக இருந்தது. ரஷ்ய இலக்கியங்கள் அப்படிங்கிறது எங்களுக்கு அரசியல் ரீதியாக முதல் படிநிலையாக இருந்தது. இரண்டாவது தமிழ் தேசியம். அதுக்கு எங்களுடைய பேராசிரியர்கள் தான் முக்கியமான காரணமாக இருந்தாங்கன்னு நான் சொல்லுவேன். அந்த பின்னணியிலிருந்து மதுரைக்கு வரும் பொழுது மதுரை வேறொரு சூழல் இருந்தது. வெளிப்புறமாக எப்படி இருந்தது அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தால் கூட எனக்கு பணியாக அமைந்தது தலித் அப்படிங்கிற விஷயம்தான். நான் பணிக்கு சேர்ந்தது முதல்ல ஒரு மாணவர் அமைப்பில் தான் பணியில் இருந்தேன். ஆல் இண்டியா கேத்தலிக் யூனிவர்சிட்டி ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐகேஃப் அப்படிங்கிற மாணவர் அமைப்பில் பணி செய்வதற்காக தான் நான்
மதுரைக்கு, திருச்சியிலேருந்து மதுரைக்கு மாற்றலாகி வந்தேன். அப்புறம் அந்த பணியை விட்டுட்டு தமிழ்நாடு இறையியல் கல்லூரியில் இயங்கிட்டு இருந்த தலித் ஆதார மையத்தில் அப்போ தான் அந்த மையம் துவங்கப்பட்ட ஓரிரு மாதங்கள் அங்கே வேலைக்கு நான் சேர்ந்தேன். அந்த மையம் ஒரு நூலகம், தலித் பற்றியும் சாதியம் பற்றியும் தமிழ் சாதிகள் பற்றியான ஒரு படிப்பனைக்காக ஒரு கல்வி மையமாக, ஆதார மையமாக உருவாக்க வேண்டிய ஒரு கருத்தோடு உருவாக்கப்பட்ட ஒரு நூலகம். அங்கே நான் பணியில் சேர்ந்த காலகட்டத்தில் முதல் பணியாக இருந்தது அது ஒரு நூலகமாக, ஒரு ஆவண காப்பகமாக உருவாக்க வேண்டிய ஒரு தேவை. அந்த நேரத்தில் புத்தகங்களை சேகரிக்கிறது, ஆவணங்களை சேகரிக்கிறது, இதுதான் முதல் பணியாக இருந்தது. அதன் காரணமாக நான் பல்வேறு இடங்களுக்கு பயணமாக வேண்டிய ஒரு சூழல். குறிப்பாக சென்னையில் தான் நிறைய ஆவண காப்பகங்கள், நூலகங்கள் இருக்குது, நிறைய புத்தக கடைகள் இருக்குது. இங்கெல்லாம் போய் நூலகங்கள், புத்தகங்கள் வாங்குறது, ஆவணங்களை படியெடுக்கிறது, தலித் தொடர்பான செய்திகளை ஏற்கனவே தகவலை சேகரித்து வச்சுட்டு அந்த பெரிய தலைவர்கள் இவங்கெல்லாம் பார்த்து அவங்கள்ட்டேருந்து படிகள் எடுத்து ஆவணங்களை நகலெடுத்து மதுரைக்கு கொண்டு வரக்கூடிய பணி தான் என்னுடைய முதல் பணியாக இருந்தது. அப்படி தான் அந்த மையத்துடைய துவக்க வேலைகள் இருந்தது. அதன் பிறகு தான் மற்ற வேலைகளுக்கு தொடர்ந்து நாங்கள் போயிட்டு இருந்தோம். குறிப்பா நீங்கள் துவங்கிய எழுத்து அமைப்பினுடைய ஆரம்பகட்ட வேலைகள், அதனுடைய அப்போதைய தாக்கம் குறித்து கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு நான் கல்லூரியில் அந்த மையத்தில் பணி செய்யும் பொழுது ஒரு 5 மணிக்கு மேலே நான் வேறொரு நபராக தான் என்னை உருவாக்கிக்கிட்டேன். 5 மணிக்கு மேலே நான் பல்கலைக்கழகத்துக்கு மாலை நேரத்தில் இதழியல் வகுப்புக்கு, அப்போ தான் 90களில் தான் துவங்கினாங்க மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் இதழியல் முதல் அங்கே தான் துவங்கினாங்க. அப்போ நான் மாணவராக சேர்ந்தேன். அப்போ வேலை செய்வது அப்படிங்கிறது காலை 9லேருந்து மாலை 5 மணி வரைக்கும் தான். அதற்கு மேலே வேலை செய்வது அப்படிங்கிறது தேவையில்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்கு இருந்தது. ஆனால் 5 மணிக்கு மேலே வேறொரு முழுக்க ஒரு மாணவனாக என்னுடைய செயல்பாடு மாறி இருந்தது. அந்த நேரத்தில் நான் படிப்பு சார்ந்து என்னுடைய வேலையை அமைச்சிக்கிட்டேன். இதே நேரத்தில் தான் எனக்கு ஒரு புத்தக கடை, இந்த மாதிரியான அரசியல் ரீதியான ஒரு விழிப்புணர்வு வந்ததுக்கு பிறகு இந்த மாதிரி புத்தகங்கள் விற்கக்கூடிய ஒரு தனித்துவமான ஒரு கடையை உருவாக்கணும், மதுரையில் நிர்வகிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எழுத்து அப்படிங்கிறது ஒரு புத்தக கடையாக மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை ஒட்டி இருக்கக்கூடிய மேற்கு கோபுரம் தானாப்பு முதலி தெரு, அந்த தெருவில் ஒரு புத்தக கடை, இன்னைக்கு மீனாட்சி புத்தக கடை இருக்கக்கூடிய அந்த கடையோட மாடியில் எழுத்து அப்படிங்கிற புத்தக கடையை துவங்கணும். அந்த இடத்துக்கு ஒரு காரணம், அதை சுற்றி நிறைய புத்தக கடைகள் இருக்கு. தானாப்பு முதலி தெருவில் தான் சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் அவருடைய நூலகம் இருக்கு, மீனாட்சி புத்தக நிலையம் இருக்கு, NCBH புத்தக கடை இருக்கு, நிறைய புத்தக கடைகள் அந்த இடத்துல தான் இருந்தது. அப்போ அங்கே தான் எழுத்து அப்படிங்கிறது முதலாக ஒரு புத்தக கடையாக தான் உருவானது. அது எல்லா புத்தகங்களும் விற்கக்கூடிய ஒரு கடையா இல்லை. குறிப்பாக சாதியம் குறித்து, பெண்ணியம் குறித்து, சுற்றுச்சூழல் கரிசனை சார்ந்து, தமிழ் அடையாளம் சார்ந்து, சீரிஸ் இலக்கியம் நம்ம என்ன சொல்றோமோ அந்த மாதிரி சிற்றிதழ்கள் விற்கக்கூடிய ஒரு தரமானதா நாங்கள் இன்னைக்கு கருதக்கூடிய புத்தகங்களை விற்கக்கூடிய ஒரு புத்தக கடையாக தான் முதல் கட்ட எழுத்தோட பணிகள் துவங்கினது. அதை தொடர்ந்து தான் நமக்கு எந்த நேரத்தில் ஆர்வம் ஏற்படுதோ அதை சார்ந்து திரைப்படம் குறித்து, புகைப்படம் சார்ந்து, ஓவியங்கள் சார்ந்த நிகழ்ச்சிகள் நாங்கள் நடத்தினோம். குறிப்பாக 2003 நாங்கள் நடத்தின நர்மதா மண்ணும் மக்களும் அப்படிங்கிற ஒரு புகைப்பட கண்காட்சியை குறிப்பிட்டு சொல்ல முடியும். இன்று எழுத்து செய்திருக்கிற மிகப்பெரிய வேலையான இந்த 4 புத்தகங்கள் இன்று எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது? இன்று எல்லாரும் பரவலாக கேட்க உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன என்று அதை குறித்தும் கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த 4 புத்தகங்கள் முதல்ல வெளியிடக்கூடிய நாங்கள் திட்டமிட்டிருந்த ஒரே ஒரு புத்தகம் தான், இந்த பஞ்சமி நில உரிமை அப்படிங்கிற தலைப்பில் வந்திருக்கக்கூடிய நோட்டான் பரையாஸ் ஆஃப் செங்கல்பட்டு அப்படிங்கிற ஒரு அறிக்கை, ஒரு ரிப்போர்ட். 1892 செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டராக இருந்த ட்ரமன் கீர் எழுதின அந்த ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டுக்கு பிறகு தான் பஞ்சமி நிலம் அப்படிங்கிற அந்த கருத்து உருவாக்கமே உருவானது. அந்த கான்செப்ட் அப்படிங்கிறது அதுக்கு பிறகு தான், அதன் பிறகு தான் பறையர்களுக்கு இலவச நிலம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது. அதுதான் இன்னைக்கு பஞ்சமி நில அப்படின்னு அழைக்கப்படுது. இதை தான் முதலாக புத்தகமாக கொண்டு வரணும் அப்படின்னு யோசித்தோம் நாங்கள். ஆனால் இதுக்கு அந்த ஒரு ரிப்போர்ட்டை மட்டும் மொழியாக்கம் பண்ணி புத்தகமாக கொண்டு வரதே எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அந்த புத்தகமாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு வேலையை துவங்கணும். ஆனால் அதற்கு பிறகு
இதில் வந்து சேர்க்க வேண்டிய படிக்கிறவங்களுக்கு நேரடியாக ஒரு வெள்ளக்காரன் எழுதின ஒரு ரிப்போர்ட்டை படிக்கிறதுல வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதை வந்து எளிதில் புரிஞ்சுக்க முடியாது. அப்படி நான் நினச்சதுக்கு காரணமாக சில சேர்க்கைகள் செய்ய வேண்டி இருக்கு அப்படிங்க உணர்ந்து அதுக்கு பின்னணியாக சில ஆவணங்களை சேர்த்தேன். குறிப்பாக அந்த ரிப்போர்ட் வருவதற்கு காரணமாக இருந்து 2 மிஷினரிகளுடைய பயோகிராஃபி, குறிப்பாக ஆடம் ஆண்ட்ரூ, வில்லியம் கவுடி இவங்களுடைய பயோகிராஃபியை வந்து அதில் சேர்த்தோம். அதற்கு பிறகு ரெட்டமணி சீனிவாசன் அவருடைய பறையன் பத்திரிகையில் இந்த அறிக்கையை பற்றி சில குறிப்புகள் அவர் எழுதியிருக்கார். அதை பின்னணியை சேர்த்தோம். அதற்கப்புறம் அந்த கலெக்டருடைய பேர் மட்டும்தான் தெரியும், அவருடைய புகைப்படம் தெரியாது. அவர் என்னைக்கு இங்கே வந்தார், அவரை பற்றியான விவரங்கள் எதையுமே தெரியாமல் இந்த அறிக்கையை வெளியிட கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பின்னணி தகவல் சேகரிப்பதற்காக நிறைய வேலைகள் செய்ய ஆரம்பித்தோம். அதனால ஒரு காலகட்டம் போணுச்சு. இதுதான் முதல் புத்தகம் நாங்கள் கொண்டு வந்தது. 2வது எம்சி ராஜாவுடைய சிந்தனைகள். 3வது ஆல்காட் அவருடைய தியாசபிக்கல் சொசைட்டி, அவங்க பஞ்சமா எஜுகேஷனுக்காக கல்விக்காக செய்த அந்த ஆவணங்கள். 4வது தலித் விடுதலையும் திராவிட இயக்கம் அப்படிங்கிற இந்த புத்தகம். ஏன்னா ஒரு புத்தகம் கொண்டு வந்திருந்தா அதுக்கான செலவுகள், அதை விளம்பரம் செய்வது, விநியோகம் செய்வது, விற்பனை செய்வது, இதெல்லாம் அதுக்கான பொருட்கள் வந்து ரொம்ப அதிகம். இப்போ 4 புத்தகம் கொண்டு வருவதற்காக செய்யக்கூடிய செலவுகள் அல்லது ஒரு குவி மையம் அப்படிங்கிறது கவனிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காகவே 4 புத்தகங்களை நாங்கள் வெளிக்கொண்டு வந்தோம். அதன் மூலமாக தான் இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு அசைவு ஏற்பட்டிருக்கு, ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்குன்னா அதுக்கு வந்து 4 புத்தகம் கொண்டு வந்து தான் ஒரு முக்கியமான காரணமாக நான் கருதுகிறேன். ஏன்னா தலித் வரலாறு அப்படிங்கிறது ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு முந்தைய ஆவணங்கள் நிறைய பறந்து விரிந்து கிடக்குது இந்த தமிழ்நாட்டில். அது குறித்த சிந்தனைகள் அப்பப்போ ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள், ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது, 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது, இன்னைக்கு நடந்தது, அந்த மாதிரி விஷயங்கள் குறிப்பாக ஒரு சில தனிநபர்களால் தொகுக்கப்பட்டிருக்கு, ஆவணங்களாக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதை பற்றி பரவலாக பேசப்படுவதோ விவாதிக்கப்படுவதோ இல்லை. இதை இவ்வளோ நாளைக்கு பிறகு கூட ஒரு தலித்தா இருந்து தான் புத்தகமாக இருக்க வேண்டியிருக்கு, தலித்துகளாக இருந்து தான் அந்த விஷயத்தை பேச வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு துரதிருஷ்டமான ஒரு வருத்தம் தரக்கூடிய ஒரு உண்மை இது. தலித்துகளுடைய விஷயங்களை தலித்துகள் மட்டும்தான் பேசணும் அப்படிங்கிறது 2010லையும் அதான் நடந்துட்டு இருக்கு. இந்த புத்தகங்களை வந்து வேற யாரும் பதிப்பிக்கிறதுக்கு முன் வரல, யாரும் அந்த வேலைகளை வந்து செய்யல. அது தலித் அல்லாதவர்களையும் மட்டும் குறை சொல்ல முடியாது. தமிழ் விஷயங்கள் பேசக்கூடிய ஆட்களுக்கும் அதில் அக்கறை சாதி சார்ந்து இருக்கு அப்படிங்கிறது தான் வெளிப்படுத்துறதா நான் கருதுறேன். உங்களுடைய எதிர்கால திட்டம் குறித்து சொல்லுங்க. எதிர்கால திட்டம் அப்படிங்கிறது 4 புத்தகங்களும் 4 துறைகள் சார்ந்து வெளிவந்திருக்கு. அதை நாங்களே எதிர்பார்க்க திட்டமிட்டு செய்யல. முதல் புத்தகம் நிலம் சார்ந்த ஒரு புத்தகம், ஒரு ஆங்கில அரசுடைய முழுமையான ஒரு ஆவணத்துடைய ஒரு பகுதி. 2வது புத்தகம் இந்தியாவில் முதலாக தலித் இயக்கங்கள் உருவாக்கின ஆளுமையில் முக்கியமான ஆளுமை எம்சி ராஜா, அவரை பற்றியான ஒரு முதல் தொகுப்பு. 3வது புத்தகம் தலித் கல்வியுடைய துவக்க நிலை, குறிப்பாக வெள்ளக்காரங்க தான் செஞ்சிருக்காங்க, மிஷினரிமார்கள் தான் செய்திருக்காங்க அப்படின்னு கிளைம் பண்ணக்கூடிய ஒரு சூழல்ல தியாசபிக்கல் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு நிறுவனம், ஒரே ஒரு ஒற்றை நிறுவனம் தலித்துடைய கல்விக்காக என்னென்ன செய்தாங்க அப்படின்னு அந்த நிறுவனம் சார்ந்த 4 ஆவணங்களை தொகுத்து தலித் மக்களும் கல்வியும் அப்படின்னு புத்தகத்தை கொண்டு வந்தோம். 4வது புத்தகம் தலித் விடுதலையும் திராவிட இயக்கமும். இந்த 4 புத்தகங்களும் இதே தலைப்பை ஒட்டி பல 10 புத்தகங்களா விரியக்கூடிய தன்மையுடையது. இப்ப பஞ்சமிலன் எடுத்துட்டாவே முதல் தொகுதி தான் நான் கொண்டு வந்திருக்கோம், அதில் தான் முதல் தொகுதின்னு போட்டிருக்கோம். எம்சி ராஜா புத்தகத்தை எடுத்துட்டாலும் அதே மாதிரி தான் முதல் தொகுதின்னு போட்டிருக்கோம். தலித் மக்களும் கல்வியும் அப்படிங்கிறது அதே தலைப்பில் இன்னொரு 10 புத்தகம் கொண்டு வர முடியும். அதே மாதிரி தான் திராவிட அரசியல் சார்ந்து தலித் அரசியலை, தலித் இயக்கங்களுடைய வரலாறு, திராவிட இயக்கங்கள் எந்த அளவுக்கு புறக்கணிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை இன்னொரு 10 புத்தகங்களா நம்ம வந்து உருவாக்க முடியும். இதோடைய தொடர்ச்சியாக தான் நாங்கள் அடுத்த புத்தகங்கள் கொண்டு வர இருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த வேலையெல்லாம் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பே துவங்கப்பட்டதன் காரணமா இந்த வேலையெல்லாம் இப்ப இனிமே செய்யற வேலையா எனக்கு படலை. ஏன்னா இந்த வேலையை வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே துவங்கப்பட்டிருக்கு. மொழியாக்கம் அப்படிங்கிறதும், ஆவணங்கள் சேகரிக்கிறதும், அதை நூலாக்குறதும், ஆவணங்களை கோர்க்கிறதுமான வேலைகள் அப்படிங்கிறத தொடர்ந்து செய்துட்டே இருக்கு. இப்போ ஒரு புத்தகமா வந்து எனக்கு எப்ப மனநிறைவு வருதோ அப்ப அதை வெளியிடுற ஒரு சூழல் வந்து உருவாகிட்டு இருக்கு. அந்த வகையில தான் அடுத்த புத்தகங்களை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன். குறிப்பா இதே தலைப்புல அடுத்த புத்தகங்கள் வருது. இடையில ஈழம் தொடர்பான சாதியம் குறித்த பதிவுகளை தமிழ்நாட்டு சூழல்ல அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கமா ஈழத்து நூல் வரிசை அப்படிங்கிறத ஒரு 5 புத்தகங்களை வெளிக்கொண்டு வரோம்.
இப்போ ஈழம் சொல்லும் பொழுது யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, மலையகம் இந்த 3 பகுதியை சேர்ந்த புத்தகங்களை இப்போ இன்னும் 2-3 மாதத்தில் வெளிக்கொண்டு வந்து வரும். நிறைய விஷயங்களை நண்பர்களுக்காக பகிர்ந்து கொண்ட திரு அலெக்ஸ் அவர்களுக்கு நமது நன்றிகள். வணக்கம். 15 நிமிஷம் முடிஞ்சு போச்சா?